ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனல் நிவியா ஃபுட் மேக்கரில் இன்றைக்கி பசும்பால் பாக்கெட் பால் இல்லாமல் ஒரு சூப்பரான ஒரு தயிர் பண்ண போகிறோம். அதுவும் நம்ம தேங்காய் பால் வச்சு தான் இந்த தயிர் பண்ண போகிறோம். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். செய்கிறது ரொம்ப ஈஸி தான். ஒரு 2 சின்ன விஷயங்கள் மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கெட்டியான அப்படியே கேக் மாதிரி இருக்கக்கூடிய தயிர் உங்களுக்கு ரெடி. நீங்கள் அடிக்கடி நீங்கள் கடையில் வாங்கி தயிர் சாப்பிடுவீங்கன்னா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ பீஸாக எடுக்கிற மாதிரி அப்படியே கெட்டியான தயிர் பண்ணலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு 2 விஷயத்தை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதை மட்டும் நீங்கள் என்னங்கிறத ஃபுல்லாக வீடியோ பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். ஸ்கிப் பண்ணாமல் வாங்க. பசும்பால் பாக்கெட் பால் இல்லாத தேங்காய் பால் தயிர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேங்காய் பால் தயிர் பண்ணுறதுக்கு தேங்காய் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் என்னென்னா, தேங்காய் எடுக்கிறது கொஞ்சம் நல்லா முத்தலான தேங்காயை எடுத்துக்கோங்க. ரொம்ப எலசான தேங்காயை வேண்டாம். இந்த மாதிரி அதோட தேங்காயோட அந்த கண்ணுன்னு சொல்லுவாங்க, அது கொஞ்சம் நல்லா கருப்பாக இருக்கும். அந்த மாதிரி நல்ல ஒரு முத்தலான தேங்காயை வாங்கிட்டு அதை உடச்சி எடுத்துக்கோங்க. அப்புறமா இதை நீங்கள் துருவி எடுக்கக்கூடாது. நீங்கள் பீஸாக பல்லாக நம்ம கட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அது பின்னாடி இருக்கிற அந்த கருப்பு எல்லாமே நீக்கிட்டு இந்த மாதிரி வெள்ளைன்னு பீஸாக கட் பண்ணிக்கணும். ஏன் துருவி எடுக்க வேண்டாம் நான் சொன்னேன்னா, துருவும் போது கொஞ்சம் தேங்காய் பால் ஒயிட்டாக வராது, கொஞ்சம் கலர் டல்லாக தான் வரும். இந்த மாதிரி வெள்ளையாக நம்ம எடுத்தால் தான் நம்மளோட தயிர் நமக்கு வெள்ளைன்னு கெட்டியாக இருக்கும். இப்போ அதை என்ன பண்ண போகிறோன்னா, மிக்ஸி ஜாரில் நான் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் இந்த மாதிரி அரைச்சிட்டு அதுக்கப்புறமா 3/4 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி சேர்க்குறேன். 3/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இதை நம்ம வடிகட்டி தேங்காய் பால் எடுத்துக்க போகிறோம். அதாவது அந்த தேங்காயோட சக்கையெல்லாம் எதுவும் இல்லாமல் நமக்கு தேவை அந்த பால் மட்டும்தான் வேணும். அதை நல்லா வடிகட்டி நம்ம எடுத்துக்கலாம். இந்த பால் எதுக்காக நான் எலசான தேங்காய் இல்லாமல் முத்த தேங்காயாக எடுங்க அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா, முத்த தேங்காயில் எடுக்கிற பாலில் செய்கிற தயிர் தான் கேக்காக கொஞ்சம் கெட்டியாக வரும். எலசான நீங்கள் தேங்காயில் எடுத்திங்கன்னா தயிர் பண்ண முடியும், ஆனால் கொஞ்சம் தண்ணியாக வரும். அதுதான் விஷயம். இப்போ தேங்காய் பால் நல்ல கெட்டியான பால் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதில் நம்ம அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன நம்ம சேர்க்க போகிறோம், அதை எப்படி பண்ண போகிறோம்னா, எலுமிச்சம்பழம் சேர்க்க போகிறோம். இப்போது பார்த்திங்கன்னா 3/4 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்து இந்த தேங்காய் பால் எடுத்தேன் இல்லையா, அதுக்கு பாதி எலுமிச்சம்பழத்தில் கரெக்டாக 10 சொட்டு மட்டும் விடுங்க. எலுமிச்சம்பழத்தில் நீங்கள் ரொம்ப கூடவும் விட்டுறக்கூடாது, ரொம்ப கம்மியாக விட்டிங்கனாலும் தயிர் வராது. 10 சொட்டளவுக்கு கரெக்டாக விட்ட உடனே நீங்கள் அப்படியெல்லாம் மூடி வச்சிங்கன்னா தயிர் வராது. அதையும் நம்ம கவனமாக பண்ணணும். என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் சும்மா நம்ம ஒரு ஸ்பூன் வச்சோ இல்லைனா அந்த விஸ்கு வச்சோ நல்லா கலந்துக்கிறணும். நம்ம முட்டையெல்லாம் எப்படி நல்லா அடித்து எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா அடிக்கணும். அப்படியே அடிச்சிடணும், ஸ்பீடாக அடித்து எடுக்கணும். அப்படி கலந்து எடுக்கும்போது தேங்காய் பால்லேருந்து நல்லா நுரையெல்லாம் வரும். அந்தளவுக்கு நம்ம நல்லா அடித்து எடுத்தோம்னா தான் நமக்கு கெட்டியான தயிர் நமக்கு வரும். இப்போ இந்தளவுக்கு நல்லா பாருங்கள், நான் கைவிடாமல் எவ்வளோ ஸ்பீடாக இந்த மாதிரி கலக்கிறேன்னு. இந்த மாதிரி நீங்கள் கலந்ததுக்கப்புறமா இதை மூடி போட்டு வச்சுட்டு ஒரு 8 மணி நேரம் நான் வச்சிடுறேன். 8 மணி நேரத்துக்கு அப்புறமா தான் நமக்கு தயிர் கிடைக்கும். 8 மணி நேரம் கரெக்டாக 8 மணி நேரம் வச்சுருங்க. இப்போது இந்த மாதிரி நல்லா நுரக்கூட்டி வர அளவுக்கு நான் அடிச்சுட்டேன். மூடி போட்டு வச்சுட்டு 8 மணி நேரத்துக்கு அப்புறமா நான் திறந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ 8 மணி நேரம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதாவது நைட்டு பண்ணி வச்சு இப்போ காலையிலே ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருக்குன்னு. லைட்டாக அப்படி சாய்ச்சோன்னா தண்ணி லைட்டாக வருது அடியில். அது நார்மல் தயிராக இருந்தாலுமே பால் கொஞ்சம் தண்ணி ஆகிடுச்சுன்னா அப்படி தான் வரும். அது ஒன்றும் பயப்படாதீங்க. ஸ்பூன் வச்சு எடுத்தோன்னா தயிர் எப்படி கேக் மாதிரி வருது பாருங்கள். அதே மாதிரி டேஸ்ட்டுமே கொஞ்சம் நல்லா புளிப்பாகவும் இருக்குது, நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு. சப்போஸ் பசும்பாலில் நிறைய பேருக்கு செய்கிற தயிர் பிடிக்காதவங்க கூட தேங்காய் பால் தயிர் எடுத்துக்கோங்க. ரொம்ப நல்லது. குழந்தைங்கலேருந்து பெரியவங்க எல்லாருக்கும் கொடுக்கலாம். இதை பார்த்திங்கன்னா வீட்டில் நீங்கள் என்ன மாதிரியான சாப்பாடு செஞ்சாலும் அதுக்கு நீங்கள் தயிர் பச்சடி பண்ணும்போது இந்த மாதிரி தேங்காய் பாலில் செய்கிற தயிர் பச்சடி கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் டக்குன்னு. இப்போ பசும்பால் நிறைய பசும்பால்லே பார்த்திங்கன்னா நிறைய இன்ஜெக்ஷன்லாம் பண்ணிலாம் இப்போ பால் வருது அப்படிங்கிற மாதிரிலாம் டாக்டர் சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பசும்பால் தயிர் எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க கூட இந்த மாதிரி தேங்காய் பாலில் நீங்கள் தயிர் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இதை நீங்கள் மோராகவும் தண்ணி ஊற்றி நல்லா அடிச்சுட்டு மோர் மாதிரியும் குடிக்கலாம். ரொம்ப சூப்பரான நல்ல ஒரு க்ரீமியாக நல்ல ஒரு கெட்டியான வெள்ளைன்னு இருக்கக்கூடிய தயிர் தேங்காய் பாலில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது நான் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு 2-3 விஷயம் மட்டும் நான் சொன்ன விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சூப்பரான தயிர் நீங்களும் செஞ்சு சாப்பிட்லாம். தேங்காய் கொஞ்சம் முத்தலான தேங்காய் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி தேங்காய் பால் ரொம்ப நிறைய தண்ணி விட்டு நிறைய தண்ணி ஆக்கிறாதீங்க. அதே மாதிரி லெமன் ட்ராப் கரெக்டாக விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கும் இந்த மாதிரி கெட்டியான
தேங்காய் பாலில் செஞ்ச தயிர் வந்து ரெடி பண்ணலாம். இந்த ரெசிபி நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து நீங்கள் உடனே இன்றைக்கே கூட நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். தேங்காய் எல்லார் வீட்லேயுமே இருக்கும், எலுமிச்சம்பழமும் எல்லார் வீட்லேயுமே இருக்கும். நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு எப்படி வந்திருக்கு, அது கரெக்டாக வந்திருக்கா என்னங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ரெசிபியில் மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.